2003ல ஃபர்ஸ்ட் இயர் நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ப்ரௌனின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதே எனக்கு தெரிஞ்சது. அப்பெல்லாம் இது ஒரு மோஸ்ட் லக்ஸூரியஸ் டெசர்ட் தாங்க. எங்க போனாலும் டெசர்ட்க்கு சிஸ்லிங் ப்ரௌனின்னு ஒன்று ஆர்டர் பண்ணிடுவோம். ஏன்னா ஐஸ்கிரீம் சாக்லேட் சிரப்லாம் ஊற்றி கொடுப்பாங்க. ஸோ இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணாதவங்க கிறிஸ்மஸ்க்கு செஞ்சிருங்க. ஃபர்ஸ்ட் 200 கிராம்ஸ் பட்டர், 150 கிராம்ஸ் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பவுல்ல 5 முட்டை, 3/4 கப் ப்ரௌன் சுகர், 3/4 கப் ஒயிட் சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற பட்டர் அண்ட் சாக்லேட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1 டீஸ்பூன், 3/4 கப் கோகோ பவுடர், 1/2 கப் மைதா, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு ஸ்மூத் டெக்ஸ்சர்ல இருக்கணும். இது கூட 200 கிராம் சாக்லேட்ஸை கட் பண்ணி இந்த மாதிரி சங்கியா உள்ள சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கேக் டின்ல நான் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுட்டு மாவை ஊத்திக்கிட்டேன். 180 டிகிரி செல்சியஸ்ல 35 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்க ப்ரௌனிஸ் ரெடி. எனக்கு கிட்டத்தட்ட 20 பீசஸ் கிடைச்சதுங்க. அதனால தான் இவ்ளோ இன்கிரீடியன்ஸும் நான் சேர்த்திருக்கேன். நான் சொன்ன ப்ரொபோர்ஷன் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப சாக்லேட்டியா இருக்குமே தவிர திகட்டாம இருக்கும். அப்படியே வார்மா இருக்கும் போதே ஒரு ஸ்லைஸ் அப்படியே பிரிக்கும் போது உள்ள இருக்க சாக்லேட்லாம் மெல்ட் ஆயிருக்கும் பாருங்க. ஆஹா ஹெவன்ங்க. ஸோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. சர்வ் பண்ணும்போது ஹாட் சாக்லேட்டை மேலே ஊற்றி சர்வ் பண்ணுங்க. இல்லை வெறுமனே கூட நீங்க சாப்பிடலாம். இல்லைனா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கூட சர்வ் பண்ணலாம். ஐம் சோ ஷுர் ப்ரௌனிஸ்க்குன்னு ஃபேன்ஸ் இருப்பீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எங்க வீட்டில் என் பையன் என்ன பில்டப் கொடுக்குறான் பாருங்க ஒரு வாய் வச்சதும். எப்படி